அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் இனிதே அடைந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய ரமலானுடைய காலங்கள் முழுவதும் இனிதாய் செல்வதற்கு, அதை நல்ல முறையில் நாம் கழிப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனை சிறந்த முறையில் வழிபடுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த ரமலானுடைய நேரத்திலே தொடர் நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மஸ்ஜித் முபாரக்கிலே இரவு தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அந்த நாள் என்ற தலைப்பில், அதுபோல இந்த மஸ்ஜித் முபாரக்கிலே லோஹர் தொழுகைக்கு பிறகு தொடர் சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாத்தின் தனித்துவம் என்ற தலைப்பில், அதுபோல தக்வா பள்ளியில் தினந்தோறும் இந்த ரமலானுடைய காலங்களில் லோஹர் தொழுகைக்கு பிறகு சிறப்பு நிகழ்ச்சி நபிகளாரின் நற்குணங்கள் என்ற தலைப்பில், அதுபோல மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய சீனா பள்ளியில் இந்த ரமலானுடைய காலங்களில் இரவு தொழுகைக்கு பிறகு தினமும் இஸ்லாத்தின் இனிய இறை வழிபாடுகள் என்ற தலைப்பில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்தந்த பள்ளிகளிலே தொழக்கூடிய சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரமலானுடைய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி என்பது உலகெங்கும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏதோ நாம தான் இதை புதுசாக செய்கிறோம் என்றல்ல. இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் நடக்கிற ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு நிர்வாகமும் இந்த நிகழ்ச்சியை இந்த ரமலானுடைய காலங்களிலே வழங்கி கொண்டிருக்கிற எல்லா நாடுகளிலும் எங்கெங்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்களிலும் மர்கஸுகளிலும் இன்னும் பல இடங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே அதற்கு செலவு செய்கிறார்கள். இது சும்மா நடத்திவிட முடியாது. இதற்கு பின்னால் பொருளாதார இருக்கிறது. வெளிநாடுகளிலே இதற்காக பல ஆயிரங்களை செலவுகள் செய்து இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், மக்கள் இந்த ரமலானுடைய காலங்களிலே தங்களுடைய மார்க்கத்தை
அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களால் இயன்ற அளவுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சூழல், அதற்கான ஒரு சிந்தனை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது நடத்தப்படுகிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆன் அருளப்பட்ட அந்த ஒன்றுக்காக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். அவனும் இந்த ரமலானுடைய மாதங்களிலே பல்வேறு விதங்களில் தன்னுடைய அருளை விசாலமாக வழங்க இருக்கிறார், வழங்கி கொண்டிருக்கிறார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் திமிர் பிடித்த ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடு என்கிற மாதிரி. எவெல்லாம் வந்து இந்த ஷைத்தான் வேலை பண்றான், யாரெல்லாம் அந்த மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான், எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடு, அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் திறக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து மூடு அப்படின்னு சொல்லி மூட வைக்கிறான். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் மூடப்படுவது கிடையாது. சொர்க்கத்தினுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். எதற்காக இந்த ஏற்பாடு? ஏன் உண்மையிலேயே நரகத்தினுடைய வாசல் மூடப்படுகிறதா? இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒருவர் இறந்து விட்டால் அவர் நரகத்துக்கு போக மாட்டார், நேர சொர்க்கத்துக்கு தான் போவாரா? இதுதான் அதனுடைய கருத்தா? அப்படி கிடையாது. இந்த ரமலானுடைய மாதம் சொர்க்கம் செல்வதற்கான வழிவகைகள் அதிகம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதம் நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான வழிவகைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல காரியங்களை செய்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைப்பாங்க. நோன்பு வைக்கிறாங்க. எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க? அவன் நரகத்துக்கு போகணும்னு சொல்லியா நோன்பு வைப்பான்? அல்லது சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நோன்பு வைப்பானா? இந்த ரமலானுடைய மாதம் முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள். சின்ன குழந்தை முதல் நோன்பு நோக்கிறார்கள். எதற்கு? சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ் தரக்கூடிய அந்த அருள் வளத்தை நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். அந்த அருள் வளம் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த ஒரு மாதத்துல 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் அவன் தன்னுடைய அருளை வாரி வழங்குகிறான். இதுல நீங்க நனைஞ்சுக்கிடுங்க. இது ஒரு சீசன். இந்த சீசன்ல நீங்கள் எப்படி எப்படி அமல்கள் செய்து நீங்கள் என்னை நெருங்க வேண்டுமோ நெருங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய அந்த அருள் வளத்தை, என்னுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால யாருமே இந்த மாதத்துல பெருமளவுக்கு தீமைகள் செய்து நரகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் நல்லது செய்வோம், நாம நல்லது செய்யாட்டாலும் அடுத்தவர்களுக்கு நாம எந்த தொந்தரவும் இல்லாம இருப்போம் என்று நினைப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் மூடப்படுவது கிடையாது. யாரும் தீமைகளை செய்ய வேண்டும் என்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நினைக்க மாட்டாங்க. அது பாவம், தப்பு, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், தப்பு பண்ணக்கூடாது, நாம் நோன்பு வச்சிருக்கிறோம், நாம் அநியாயம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம், மோசடி செய்யக்கூடாது,
கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. ஏன்? இந்த மாதம் அதற்கான வழிவகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இங்க வேலை கிடையாது. அவர்களுடைய ஜென்மம் இங்க பலிக்காது. அவர்களுடைய கொட்டம் அடக்கப்படும். அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே யாரையும் கெடுத்து நோன்பு திறக்க வைத்து விட முடியாது. எல்லாரும் நோன்பு வச்சுட்டு இருப்பாங்க. நோன்பாளி ஒரு தனி அறையில் இருக்கும்போது கூட அவருக்கு முன்னால சாப்பாடு இருக்கும், தண்ணீர் இருக்கும். அவன் கட்டிய மனைவி இருப்பாள், தப்பு பண்ண மாட்டான். ஏன்? அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அதனால இங்கு வந்து இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து விட்டு, இங்க இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நாம வெளியே வந்தா யாருக்கும் தெரியாதுதான், செய்ய மாட்டான். ஷைத்தானால் அவனை கெடுக்க முடிகிறதா? முடியவில்லை. ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், கட்டி போட்ட மாதிரி. ஷைத்தான்களுக்கு அது தங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது. எல்லாரும் நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி நல்லவர்களா மாறிட்டாங்களே, யாரையுமே நாம வழிகெடுக்க முடியலையே என்ற ஒரு நிலை அந்த ஷைத்தான்களுக்கு உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அதனால ரமலான் மாதத்துல ஒரு மனிதன் இறந்து விட்டால் நேர சொர்க்கம் அப்படி சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதனுடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ரமலான் மாதத்திலே உருவாக்கி தருகிறார். எதற்கு? அவங்க நன்மைகளை தேடிக்கொள்ளட்டும், அவங்களுடைய மார்க்கத்தை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு, இந்த உரை, உலகெங்கும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். அந்த மாதத்துல அவங்க தங்களுடைய தீனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவங்க நேரம் ஒதுக்குவாங்க. அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, அவங்க நேரத்தை ஒதுக்கி வரட்டும், அந்த நன்மையை தேடட்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு உலகெங்கும் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் இரவு வந்து விட்டால் ஒரு அறிவிப்பாளர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். யா பாகில் கைர், நன்மையை தேடுபவனே, அக்குபில், வா, முன்னேறி வா. உனக்கு வேணுமா? அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா? அவனுடைய அருள் பாக்கியங்கள் உனக்கு வேண்டுமா? வா. நன்மையை தேடுபவனே வா, முன்னால வா, பின்னால போகாது. நன்மையை செய். என்னென்ன செய்யணுமோ எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. இதுல நீ கொஞ்சம் உன்னை இழந்துக்கோ, உன்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் இழந்துக்கோ, அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளரை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்களில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, நன்மையை தேடுபவங்க, தீமையை தேடுபோம். இந்த 2 பேர் தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமான அறிவிப்பு, ஓயா பாகி ஷர், தீமையை தேடுபவனே, மனிதர்களை முன்னிருப்பான். சில பேர் வந்து நன்மையை செய்வதற்கு முன்வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தீமை தான் பிடிக்கும், தீமை தான் அவங்களுக்கு இஷ்டம். அதுல அவங்களுக்கு அப்படி ஒரு லைஃப், அப்படி இருக்கிறாங்க. இருந்துட்டு போ, உனக்கு அதுதான் இஷ்டமா? இந்த ரமலான் மாதத்துல சுருக்கிக்கொள், அக்கசை. ஓயா பாகி ஷர் அக்கசை, தீமையை தேடுபவனே கொஞ்சம் அடக்கி வாசி. இது ரமலானுடைய மாதம். நீ வந்து உன்னுடைய தீமையை சுருக்கிக்கொள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பு செய்கிறார். இது ரமலானுடைய முதல் இரவு வந்து விட்டார். நம்ம அந்த முதல் இரவை கடந்து பகல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாம அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நரகத்திலிருந்து பலரையும் விடுதலை செய்கிறான். அவனுடைய அருளை பாருங்கள். இது ஒவ்வொரு இரவும் நடக்கிற நரகத்திலிருந்து விடுதலை. மனிதர்களே என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அண்ணா பிறந்த நாள் வந்து சொன்னா என்ன செய்யறாங்க?
ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்தவங்கள அப்போ நீ ரொம்ப காலம் இருந்துட்ட, இது நல்ல நாள், இந்த நாளில் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த தன்மை, மனிதர்களையெல்லாம் படைத்து அவர்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு இருக்காதா? அவன் மனிதர்களை விடவும் கருணை மிக்கவர். ஒரு தாயினுடைய அன்பை விடவும் இறைவனுடைய அன்பு பெருசுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார். ஒரு முறை ஒரு போர்ல ஹைபர் யுத்தம், அந்த யுத்தத்துல அல்லது ஏதோ ஒரு யுத்தம், அந்த யுத்தம் முடிஞ்சு அடிமை பெண்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் போர் வீரர்களுக்கு, போர்ல கலந்து கொண்ட அந்த வீரர்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். அந்த காலத்துல அந்த முறை தான் இருந்துச்சு. அடிமைகள் எப்படி கிடைக்கிறாங்க? சந்தைகளை விற்கப்படுவாங்க, காசு கொடுத்து வாங்கணும். அல்லது போர்ல கலந்து கொண்டோம் என்று சொன்னால், போர்ல வெற்றி கிடைச்சிருச்சு நமக்கு, எதிரிகள் நமக்கு அடிமைகளாக வந்துடுவாங்க. அந்த காலத்தில் சிறை தண்டனை எல்லாம் கிடையாது, பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டு சாப்பாடு போடணும், அதெல்லாம் செலவு, அதெல்லாம் பராமரிக்கணும். எதுக்கு? அந்த காலத்தில் அந்த முறை இல்லை. ஜெயிச்சுட்டாங்களா, போ, அவங்களோட போய் அடிமையா இருந்துக்கும். அவங்க என்ன செய்வாங்க, வேணும்னா அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படை வீரர்களுக்கு அடிமைகளை பங்கு போட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. நீ உனக்கு 2, உனக்கு 2, உனக்கு 3, இப்படி இருக்கிற ஆட்களை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 தரப்பையும் 2 பாலார்களையும் அவங்க அடிமைகளாக பிரித்து கொடுத்துருவாங்க. வேணும்னா அவங்கள கொண்டு போய் வேலை வாங்கிக்கிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வேலை வாங்கிட்டு தேவையில்லையா சந்தையில் போய் வித்துருவாங்க. இதுதான். இப்படிப்பட்ட அடிமை பெண்கள் அந்த போர் முடிஞ்சு அந்த அடிமை பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் ஒரு குழந்தையை தேடுகிறார். எதுக்கு? தன்னுடைய குழந்தையை தேடுகிறார் என்று அந்த அறிவிப்புல வருகிறது. பால் கொடுப்பதற்காக. ஏதாவது ஒரு குழந்தை கிடைச்சா தூக்கி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அந்த குழந்தையை தூக்கி மடியில் வச்சு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். இதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தோழர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசி எரிவாளா கேட்கிறார். மாட்டாள். எப்படி அவள் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசி எரிவாள்? எரிய மாட்டான் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. எப்படி இந்த தாய் குழந்தையின் மீது இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்களோ, அன்பு வைத்திருக்கிறார்களோ, இதை விடவும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு செலுத்துகிறான், கருணை காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான். அவனுடைய கருணை மகத்தான. இந்த ரமலானுடைய மாதம் என்கிறதுனால இந்த மாதத்தை அவன் மதிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறான், மதிக்கிறான். என்னுடைய குர்ஆன் அருளப்பட்ட மாதம், விடுதலை செய்கிறான். நிறைய பேரை நரகத்துக்கு உரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு முன்னால் இறந்தவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரை யார் யாரெல்லாம் நமக்கு முன்னால் செத்து போனவர்கள், இறந்து போனவர்கள், அதுல நரகத்துக்கு சென்றவர்கள் பலரையும் அல்லாஹ் என்ன செய்யலாம்? நரகத்திலிருந்து விடுதலை பண்றான். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மாதத்துக்கு இத்தனை சிறப்பை கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த மாதத்தை சும்மா அப்படியே நாம கடந்து போய்விட முடியாது. இப்போ வருது, சஹர் வைக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அதே போல பள்ளிவாசலுக்கு போறோம், நோன்பு கஞ்சி குடிக்கிறோம், வடையை சாப்பிட்டோம், நோன்பு திறக்கிறோம், முடிஞ்சு போச்சு. தராவி இருக்கிறது, இரவு தொழில் இருக்கிறது, வேணும்னா போய் தொழுகிறோம், இல்லைன்னா இல்லை என்று சாதாரணமாக இந்த மாதத்தை நாம் கடந்து விட முடியாது. இந்த மாதத்தினுடைய அந்த கண்ணியத்தை நாம் என்ன செய்யணும்? மதிக்கணும். இந்த மாதத்திற்கு சிறப்பை நாம் உணரணும். அல்லாஹ்வே இந்த மாதத்துக்கு இத்தகைய சிறப்பை கொடுத்திருக்கிறான் எனும் போது நாம இதை சாதாரணமாக கடந்து விட முடியாது. நம்மால் இயன்ற அளவுக்கு நல்ல அமல்களை செய்யணும், தான தர்மங்களை செய்யணும், தௌபா செய்யணும், ஜிக்ர் செய்யணும்,
திருக்குரானை அதிகம் ஓதணும். திருக்குரானுடைய விளக்கங்களை நாம் தெரியணும். குரான் மட்டும் ஓதினால் போதுமா? குரானுடைய விளக்கத்தை யார் படிக்கிறது? குரானுடைய விளக்கத்தை படிக்கிறோமா இல்லையா? அதை தெரியணும். அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இத்தனை ஏற்பாடு உலகெங்கும் நடக்கிறது. தெரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ண பிறகும் எனக்கு என்ன, அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்கிறது, அவங்களுக்கு இது கிடைக்கிறது, அவங்க பேசிக்கிட்டு போவாங்க, நமக்கு என்னத்துக்கு என்று நாம் இதை கடந்து விட்டால் நாளை மறுமையில இந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சாட்சி சொல்வார்கள், என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை அப்படியே தூக்கி தூர எழுதி விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார். எனவே நம்முடைய குர்ஆன், நம்முடைய வேதம், இந்த வேதத்தில் நமக்கு என்ன பங்கு இருக்கிறது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அதனை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஏற்பாடு. எனவே எல்லோரும் இந்த கிளாஸுகளை, இந்த வகுப்புகளை பயன்படுத்தி நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய இந்த ரமலானை கழித்திட வேண்டும். இந்த ரமலானுக்காக நாம் தொடங்கிய நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், இஸ்லாத்துடைய தனித்துவம். நம்முடைய மார்க்கத்துக்கு ஏனைய மார்க்கத்தில் இல்லாத பல சிறப்பம்சங்கள் இருக்கிற, தனித்துவம் இருக்கிற, அந்த தனித்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அதனை நாம் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குதா, நம்முடைய மார்க்கம் இந்த அளவுக்கு சிறப்பானதா என்று ரசித்து போவதற்காக இல்லை. அதுல உன்னுடைய பங்கு என்ன, நீ அதுல எங்க இருக்கிற, அதை சொல்வதற்குத்தான் இது. தனித்துவத்தை சொல்வதற்கு அல்ல. நாம் எங்கே இருக்கிறோம், இத்தகைய தனித்துவமிக்க இந்த செயல்பாடுல, இந்த தன்மையில, இந்த சட்டத்திட்டங்கள்ல, இந்த வழிகாட்டுதல்கள்ல நாம் எங்கே இருக்கிறோம், அதுல இருக்கிறோமா, அதை விட்டு வெகு தூரம் நாம் விலகி போயிருக்கிறோமா என்பதை சொல்வதற்கு தான் இந்த தனித்துவம், இஸ்லாத்தின் தனித்துவம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தலைப்பில் நாம் தினந்தோறும் பல்வேறு செய்திகளை சொல்ல இருக்கிறோம். கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக் போகிறோம். வாசதவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.